வணக்கம் நண்பர்களே, நீங்கள் AZ-204 எக்ஸாம் பற்றி நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதாவது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் Azure டெவலப்பர் அசோசியேட். நீங்கள் .NET டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை க்ளவுட் டெக்னாலஜிஸை படிக்கணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களோட ரெஸ்யூமை மட்டும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, உங்கள் கேரியருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸில் .NET யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த க்ளவுடையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் கவர் பண்ணப்பட்ட நிறைய டெக்னாலஜி சர்வீசஸ்லாம் தான் உண்மையான ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சர்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, சர்டிஃபிகேஷனுக்கு என்ன தெரியணும், எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யாருக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணுவோம். எக்ஸாம் ஃபீஸை எப்படி 50% மாற்றுறது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நீங்கள் கூகுளில் போய் AZ-204 ஸ்டடி கைட் அப்படின்னு தேர்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு URLக்கு போவீங்க. நானே ஒரு URL உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் பேசிக்கலி லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அஷூரோட எல்லா சர்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இப்போது இந்த டெவலப்பர்ஸ் அசோசியேட் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெவலப்பிங் சொல்யூஷன் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். அதாவது ஒரு .NET டெவலப்பர் அஷ்யூர் சர்வீசஸை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டெவலப்பருக்கு இதில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் கான்செப்ட். இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதாவது உண்மையாக படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸில் .NET யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நான் .NET மட்டும் தெரியும்னு சொன்னால் இந்த இதெல்லாம் இப்போ ஆகிறதில்ல. ஏஐ வச்சு நிறைய கோடே நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும், அப்ளிகேஷனே பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அதையும் தாண்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ க்ளவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு க்ளவுட் படிக்கணும், நீங்கள் .NET டெவலப்பராக இருந்தால் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் க்ளவுட் இஸ் மச் ஈஸி. அதனால் அதை நோக்கி போகிறது நான் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸாம் யாருக்கு? மெயினாக .NET டெவலப்பர்ஸ்க்கு அஷ்யூர் சர்வீசஸ்லாம் எப்படி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இல்லை அஷ்யூரில் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னா இது ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, AZ-900ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அது பேசிக்லி க்ளவுட் பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்குரிய ஃபண்டமெண்டல் எக்ஸாம். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் இல்லை எழுதலைனாலும் எதுவும் பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நானே அந்த எக்ஸாம் எழுதுனதில்ல, பட் நான் க்ளவுட் ஆர்கிடெக்ட் கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் எழுதியிருக்கேன். ஓகே, நான் சர்டிஃபைட் பர்சன் ஆல்சோ. இந்த எக்ஸாமும் சரி, AZ-104 டஃபஸ்ட் எக்ஸாம், அது மைக்ரோசாஃப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணுறது, அதையும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டாயமாக என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்குள்ளே போகலாம். கிளான்ஸ், ஸ்கில் செட் கிளான்ஸ் என்னென்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, 25-30% கொஷின்ஸும் கவர் ஆகும், கான்செப்ட் கவர் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% இந்த டோட்டலாக கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை கம்ப்ளீட்டாக விட்டுருவேன் கார்த்திக் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம். என்ன கான்செப்ட்னால், உங்களுக்கு கட்டாயமாக எல்லாமே அட்லீஸ்ட் 80% மேலே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ 1000 மார்க்ஸுக்கு எழுதுவோம், பாசிங் ஸ்கோர் 700. ஓகே, உண்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து எழுதுனீங்கன்னா கட்டாயமாக இதை கிளியர் பண்ண முடியும். ஓகே ஓகே இப்போது இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த செக்ஷனுக்கு 3 இருக்குது. அதாவது அஷ்யூர் ஆப் சர்வர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கண்டெய்னர்ஸ் டிப்ளாய் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எல்லாமே இந்த செக்ஷனில் கவர் ஆகும். அதே மாதிரி காஸ்மோஸ் டிபி, இந்த பிளாப் ஸ்டோரேஜ், இந்த ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, எடுக்கிறது, அதெல்லாமே இங்கே செக்ஷனில் கவர் ஆகும். செக்யூரிட்டியில் நம்ம ADB2C நம்ம சேனலில் இருக்குது, இங்கிலீஷ் சேனலில் நிறைய இருக்குது. இப்போ அதோட அட்வான்ஸாக இல்லை மேண்டேட்ரியாக என்ட்ரோ ஐடின்னு சொல்கிறாங்க, அது படிக்கணும். அது எல்லாமே இங்கே கவர் ஆகிருக்கு. முன்னாடி நான் எழுதப்போ இந்த எக்ஸாமுக்கு VM பற்றிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, ஒரு 25% ரீரைட் பண்ணியிருக்காங்க, வேறு கான்செப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம என்ன கான்செப்ட்னால், இது எல்லாமே நம்ம படிக்கணும். இப்போது நீங்கள் நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு இடத்துல வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் பண்ணியிருப்பான். ஒவ்வொருத்தையும் படிக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு மண்டை காஞ்சிடும். ஸோ நம்ம சேனலில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்குன்னே ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ பேசிக்கலி நம்ம 2 உண்மையான ரியல் டைம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி
இந்த கான்செப்ட்லாம் எப்படி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்படி எல்லாமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக் என்னென்னா, நீங்கள் உண்மையாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்தால் என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் நம்ம எழுதணும், அந்த நாலேஜ் தான் நம்ம இந்த ஹோல் வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா AZ-204 சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, உங்களோட ரியல் வேர்ல்டு AZ-204 சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் உண்மையாக அப்ளிகேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்தராக இன்னொரு லிங்க் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த லிங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்ஸ் எவ்வளோ, யாருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டடி பண்ணுறதுக்கு, இதெல்லாமே இங்கே இருக்குது. இந்த லிங்க்கில் கூட மேலே வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்னால் பேசிக்கலி நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு 50 கொஷின் கொடுக்கும். ஓகே, இது ஃப்ரீ தான். இதெல்லாம் நீங்கள் 80% மேலே வாங்கியிருந்தால் தான் மோஸ்ட்லி உங்களால் சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லை, பேசிக்கலி நம்மளுக்கு தெரியலன்னு அர்த்தம். எதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையோ அதெல்லாம் நம்ம திருப்பி படிக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஓகே, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தெரியலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை நோக்கி படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, டம்ஸோ எதையும் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இதெல்லாம் நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இருக்க AI டெக்னாலஜிக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் சும்மா ஒப்பேச்சிட்டு இருந்தோம்னா கட்டாயமாக நோக்கியாமல் நம்ம ஒரு நாள் காணாமல் போயிடுவோம். அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் லைட்டாக நம்ம பார்த்து டிவைட் பண்ணி டுவர்ட்ஸ் க்ளவுட் நீங்கள் படிக்கிறது நல்லது. ஓகே, அது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஐடியில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியில் நடக்கிறத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அகெயின் இதெல்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இங்கெல்லாம் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்கும். நீங்கள் கவர் பண்ணப்பட்ட எல்லா ரிசோர்ஸுக்கும் டாக்குமெண்டேஷன் இருக்கும். நானே மிஸ் பண்ணியிருந்தா கூட இங்கே போய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கலாம். ஓகே, என்னையை மட்டும் நம்பி இல்லாமல் பேசிக்கலி டாக்குமெண்டேஷனும் இருக்குதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே இல்லை, நம்ம எங்கே போனோம், இங்கே எக்ஸாம்ஸ் எவ்வளோன்னுலாம் கொடுத்துருப்பாங்க. யூஎஸில் இருக்கவங்களுக்கு $165, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு 4800 நினைக்கிறேன். ஓகே, எண்ட் ஆஃப் தி வீடியோலையோ இல்லை சீரீஸ் முடிகிறப்போ எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பேர் ஆகினாலும் இதை எப்படி பாதி ரேட்டு கொண்டு வருது, 50% டிஸ்கவுண்ட் எப்படி வாங்குறதுங்கிறதையும் சொல்கிறேன். எப்படி ஷெடியூல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான். இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். AZ-204 சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கவங்க இந்த வீடியோ சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐம் சாரி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்மார்ட் சர்டிஃபைன்ட்டு, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. AZ-204 ADB2Cங்கிற கான்செப்டை தூக்கிட்டாங்க மைக்ரோசாஃப்ட்காரங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணியிருந்தனால கம்ப்ளீட்டாக அதை மாற்ற முடியல. பட் டோன்ட் வரி, இந்த வீடியோவில் நம்ம ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே கவர் ஆகும், .NET Angular எல்லாமே கவர் ஆகும். ஸோ டோன்ட் வரி, ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அங்கே கூட லைவாக ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.